கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே நம்முடைய கண்ணீரை துடைக்கும் இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அநேக ஜனங்களை தன்னிடத்திலே வருகிறதை கண்டு மனதுருகி அவர்களுக்காக அநேக அற்புதங்களை செய்தார். அது மட்டுமல்லாமல் அநேகருடைய கண்ணீரை துடைக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்த சம்பவங்களும் உண்டு. அப்படி போன்ற ஒரு சம்பவம்தான் நாயினூர் என்று சொல்லப்படுகிற அந்த ஊர் வாசலிலே இயேசு வந்த பொழுது நடந்த ஒரு காரியமாக வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு மற்றும் கூட வந்த ஜனங்களோடு கூட நாயினூர் என்று சொல்லப்படுகிற அந்த ஊர் வாசல் அருகே வந்து நின்ற பொழுது அங்கு ஒரு வாலிபனை இறந்தவனாக அவர்கள் கொண்டு வருகிறதை இயேசு பார்க்கிறார். அப்பொழுது அந்த வாலிபனை குறித்து வேதம் கூறுகிறது, அவன் தன் தாய்க்கு ஒரே மகன், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவளுக்கு கணவன் இல்லை என்பது நன்றாக அங்கே கூறப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் மகன் அங்கே இறந்தவனாக கொண்டு வரப்படுகிறதை அவர் பார்க்கிறார். அப்பொழுது இயேசு அங்கே நின்று அந்த பாடையை தொட்டார். பாடையை தொட்டு அந்த மரித்த வாலிபனை எழுந்திரு என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பி அவனுடைய தாயினிடத்திலே கொடுக்கிறார். அந்த வாலிபன் உயிரோடு இருக்கிறவனாக எல்லாருக்கும் முன்பதாக காணப்பட்டார். இயேசு கிறிஸ்து அந்த நாயினூர் விதனிடத்திலே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அழாதே என்று சொல்லி அவளுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக அவளுடைய கண்ணீருக்கு காரணமாயிருந்த அவனுடைய மகனுடைய இறப்பை மாற்றி அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அவனுடைய தாயினிடத்திலே கொடுப்பதை பார்க்கிறோம். இதைத்தான் லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனத்திலே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த நாயினூர் விதவையினுடைய கண்ணீரை அழாதே என்று சொல்லி துடைக்கும்படியாக அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அவருடைய கையிலே கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து வெறுமனே அழாதே என்று சொல்லி போய்விடவில்லை. மனிதர்கள் நாம் ஒன்றை இழந்து போகும் பொழுது, ஒரு இழப்பை சந்தித்து பாதிக்கப்படும் பொழுது நம்மை அவர்கள் ஆறுதல் படுத்தும்படி அழாதீர்கள் என்று சொல்லுவார்கள். அவ்வளவுதான் அவர்களால் சொல்ல முடியும். ஆனால் இயேசுவோ அந்த கண்ணீரை மாற்றி நம்முடைய இழப்பை அவர் நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீரை துடைக்கும் இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அங்கே இயேசு கிறிஸ்து அவர் மரித்து போன சூழ்நிலையிலே இயேசுவை இழந்ததை தாங்கொணாத மரியாள் இயேசுவை கல்லறையினிடத்திலே போய் அவர் வைத்த சரீரத்திற்கு நற்கந்தம் இடுவதற்காக இன்னும் பல பெண்களோடு கூட அவள் செல்லுகிறாள். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம்
வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறையினிடத்தில் அந்த சரீரத்தை பார்க்கும்படியாக அவள் கடந்து செல்லுகிறாள். அவ்வாறு கடந்து சென்ற பொழுது அங்கே இயேசு வைக்கப்பட்டிருந்த இடத்திலே தலைமாட்டில் ஒருவரும் கால் பக்கத்திலே ஒருவருமாகி 2 தேவதூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மரியாள் இயேசு அங்கு இல்லாததை கண்டு பிரமித்து நிற்கிறாள். தொடர்ந்து இயேசு அங்கே அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படியாக அந்த இடத்திலே நிற்கிறதை அவள் பார்க்கிறாள். ஆனால் இயேசு என்பதை அவள் அறியவில்லை. அந்த நிலையில்தான் அவள் தோட்டக்காரர் என்று இயேசுவை எண்ணி அவள் கண்ணீரோடு கூட, ஐயா, நான் இயேசுவை தேடி வந்திருக்கிறேன், அவர் சரீரத்தை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அந்த இடம் தெரிந்தால் என்னிடத்தில் சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறாள். இயேசு அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி அவளை பார்த்து மரியாளே என்று கூறி அவளை ஆறுதல் படுத்துவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு அவளிடத்தில் கேட்கிறார், மரியாளே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? கேட்டதோடு நிறுத்தி விடாமல் தன்னை இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசுவாக அவளுக்கு காண்பித்து அவளை மகிழ பண்ணினார். அவளுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய வேளைகளிலே நீங்களும் கூட கண்ணீரோடு, உங்களுடைய இருதயத்தின் வியாகுலத்தோடு, யார் என்னுடைய கண்ணீரை துடைக்க முடியும் என்று கண்ணீரோடு நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இப்போதுள்ள பாதை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இயேசு உங்கள் கண்ணீரை துடைத்து அதை மாற்றி உங்களை மகிழ பண்ண போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தின் வியாகுலங்கள், நம்முடைய பாரங்களை அறிந்திருக்கிறார். தான் சிநேகித்த லாசரு என்கிற மனிதன் மரித்து போன செய்தி மார்த்தாள் மரியாளால் அறிவிக்கப்பட்ட பொழுது இயேசு அவர்களை தேடி அங்கே செல்லுகிறார். இயேசு கல்லறையினிடத்திற்கு போய்கொண்டிருக்கும் பொழுது, அந்த கல்லறையின் அருகாமையிலே வந்த பொழுது மரியாளும் அவளோடு கூட வந்த யூதர்களும் அழுத பொழுது அவருடைய கண்ணீரை கண்டு இயேசுவும் கலங்கி, ஆவியிலே கலங்கி அவர் கண்ணீர் விட்டார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 33 முதல் 35 வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அவர்கள் மீது வைத்த அன்பு நிமித்தம் தன்னுடைய அன்பையும் அந்த இடத்திலே அவர் காண்பிக்கிறார். அவரும் கண்ணீர் சிந்தி அதை வெளிப்படுத்துகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீரை அறிந்த இயேசு கிறிஸ்து கண்ணீரை துடைக்கிறவராக உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்வார். ஆகவே கண்ணீரை துடைக்கும் இயேசுவை கவனித்து பார்த்து நம்முடைய கண்ணீரை மாற்றும் அவரை நோக்கி பார்ப்போம். அவர் நம் மீது வைத்த அன்பினாலே அவர் தன்னையே தியாகமாக கொடுத்தார். அவரை கவனித்து பார்த்து அவர் தருகிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் கண்ணீரோடு பலவிதமான வியாகுலத்தோடு ஆண்டவரை இன்றைக்கும் இதிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரியுடைய கண்ணீர் துடைக்கப்பட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களுடைய கண்ணீரை மாற்றும்படியான ஆண்டவரே தகப்பனை எல்லா அதிகாரமும் உம்மிடத்தில் இருக்கிறது. இவருடைய கண்ணீருக்கான காரணத்தை அறிந்து அவருடைய கண்ணீரெல்லாம் சந்தோஷமாக மாறும்படி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவரே அழாதே என்று சொல்லி ஆண்டவரை மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பி நாயினூர் விதவினிடத்திலே கொடுத்தீரே. ஆண்டவர் மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை கண்டு மனதுருகி ஆண்டவரை லாசருவை உயிரோடு எழுப்பி கொடுத்தீரே. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரை மரியாள் கண்ணீரோடு கல்லறையின் இடத்திலே நின்று கொண்டிருந்த பொழுது அவளுடைய கண்ணீரை துடைத்துமை வெளிப்படுத்தினீரே. கண்ணீரோடு இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி அவருடைய கண்ணீரை ஆண்டவரே ஆனந்த களிப்பாய் மாறச் செய்ய ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே கண்ணீரை துடைத்த உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய கிருபைகளை அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் இப்பொழுது இணைந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
கண்ணீரை துடைத்த இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவர் உங்கள் கண்ணீரை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.